Hello all, fine. Okay, so first of all எல்லாருக்கும் welcome to my channel. Okay, அதே மாதிரி தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு நியூலி ஸ்டார்டட் சேனல். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆப்வியஸ்லி லாக்டவுனில் கொஞ்சம் டைம் எல்லாருக்கும் நிறையாவே இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு இன்ட்ரெஸ்ட், நமக்கு சில ஏரியாஸில் கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் கற்றுக்கணும், இல்லை கொஞ்சம் பீப்புள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு பப்ளிக் ஃபோரமில் சொன்னால் இன்னுமே கொஞ்சம் ரீச் ஆகும், இல்லை நமக்கும் நிறையா இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் மெயின் மோட்டோ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பரவாயில்ல, இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதுக்கான சான்ஸும் கிடைச்சது. ஸோ லான்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் மணிகண்டன், அதை நான் சொல்லலை. மை நேம் இஸ் மணிகண்டன். ஓகேங்களா, பை ப்ரொஃபஷன் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகேவா, ஸோ அதனால டெக்னிக்கலாகவும் எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்குது, ஏன்னா அதில் வேலை செய்கிறோங்கிறதுனால. ஸோ அது சம்மந்தமாகவுமே நம்ம இந்த சேனலில் போடுவோம். சரி, அதை பற்றி தேடுறவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. இல்லை நம்ம இப்போ ஏதாச்சும் நமக்கு தெரியாத ஒரு ஏரியாஸ் அப்படின்னா அதுக்கும் இன்புட்ஸ் கமெண்ட்ஸில் போடுறவங்க இருப்பாங்க. இல்லை கற்றுக்கலாம், ஜென்ரலாக அந்த வந்து உங்களுக்கு நிறையா கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அது சம்மந்தமாகவுமே சில வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஸோ அப்படி நினச்சப்ப ஸ்கிரிப்டிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு நல்ல தாட் மாதிரி தெரிஞ்சது. அதுலேயே நம்ம ஈஸியஸ்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எடுத்துக்குவோம், அதை வச்சு ஓப்பன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஹஞ்ச். ஸோ அதனால பைத்தான் எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஈஸியஸ்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ அதை வச்சு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், அதுவும் தமிழில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த கிராஷ் கோர்ஸ் டுட்டோரியல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரோடக்டரி ஸ்லைடு. ஓகேங்களா, இதில் என் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என் நேம் வந்து இதுதான் ஃபுல் நேம், மணிகண்ட தாஸ் சாரதி. அண்ட் அது கீழே இருக்கிறது வந்து என்னோட டெசிக்னேஷன், நான் என்னவா இருக்கேன், என்னவா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அது இல்லாமல் இன்னும் 2 இருக்குது கீழே. ஒன்று வந்து என்னோட அஃபிஷியல் வெப்சைட், அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்னோட அஃபிஷியல் ப்ரொஃபஷ்னல் மெயில் ஐடி. ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு அனுப்பலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் பைத்தானை பற்றி. இங்கே என்னென்னா, பைத்தான் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், அட்லீஸ்ட் இந்த பேரையாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நார்மல் C++ அந்த மாதிரி இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் கூட பேசுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், இதுதான் பைத்தான். இது இன்வென்ட் ஆன வருஷம் வந்துட்டு 1991 கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சவர் யாருன்னா குடியோ வான் ரோசம். எனக்கு ஆக்சுவலாக சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. அவர் வந்து ஒரு நெதர்லாண்ட் சிட்டிசன், ஹீஸ் ஃப்ரம் டச். ஸோ அவங்க லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்க தெரியல, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். ஹிஸ் நேம் இஸ், அதுதாங்க போட்டிருக்கு ஸ்லைடில். ஓகேங்களா, ஓகே. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் 4th பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்கேன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இதுதான் 3.7.8. ஓகேவா, அது வந்துட்டு லாஸ்ட் வீக் June 27th 2020 லான்ச் ஆச்சு. நான் இப்போ July 2020 சொல்லிட்டு இருக்கேன். மேபி நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ்ட் வீக்காக இருக்காது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த வீடியோ பண்ணுறப்ப நீங்கள் இந்த கூட ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக பைத்தான் 3 அப்படின்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. முதல்ல பைத்தான் 2 இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸோட பைத்தான் 3 லான்ச் ஆயிருக்கு. ஓகேவா, அடுத்த ஸ்லைடில் ஓகே, கீ ஏரியா இன் விச் பைத்தான் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் சர்வர் சைடு வெப் டெவலப்மெண்ட். ஆமாங்க, நீங்கள் மற்ற லாங்குவேஜில் பண்ணுற மாதிரி நீங்கள் கோட் பண்ணிவிட்டு அதை போய் கமிட் பண்ணிவிட்டு அப்புறம் சேஞ்சஸ் பார்த்துட்டு ஏதாச்சும் தலைவலி வந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் டைரெக்டாக சர்வர் சைட் போய் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அது ரொம்ப ஒரு ஆஃப் த காமன் யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது
ரொம்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் எஃபிஷியன்ட். அப்புறம் ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுலையும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்டாண்ட் அலோன் எப்படி சொல்ல உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸில் இன் மார்க்கெட்டில் பைத்தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒன் ஆஃப் த பிக் பிளேயர் பைத்தான் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸில். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ்க்கும் நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் இப்போ டெவலப் பண்ணுறாங்க நம்ம ஊரில். இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம், க்ரோசரி ஸ்டோர், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேரா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கடை வச்சிருக்கீங்க, அதுக்கு கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்து ஆட்டோமேட்டாக நீங்கள் என்ன பண்ணுற வியாபாரம் பண்ணுறீங்களோ அதில் அடித்து அது உங்களுக்கு ஒரு அவுட்புட்டாக ரிசல்ட்டாக வருதுன்னா, ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இல்லையா நீங்கள் உட்காந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம் நம்ம ஃபியூச்சரில் ஒன்றுன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லாஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இந்த ஏரியாஸ் சச் ஆஸ் மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ், இதெல்லாம் அலைட் சயின்ஸ் ஃபீல்ட்ஸ். ஓகேங்களா, அலைட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்ட்ஸ், நமக்கு தோஸ்து மாதிரி நண்பர்கள் மாதிரி. ஸோ இது இல்லாமல் எதுவுமே இல்லை, எல்லாமே இன்டர் கனெக்டட் தானுங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்க ஃபார்முலேஸ், இவங்களுக்குள்ள இருக்க எப்படி சொல்ல அல்காரிதம்ஸ், தியரம்ஸ், ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணுறதும் பைத்தான் வச்சு இதுக்கெல்லாமே அப்ளிகேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரானமியில் வந்து ரொம்பவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் பைத்தான் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் த பைத்தானில் உங்கள் கரியர் செட் பண்ணணும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க, பைத்தானில் உங்கள் கரியர் செட் பண்ணணும்னா இதை பற்றிலாம் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள், படிங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஊரில் இந்த ஆஸ்ட்ரானமியில் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கம்மி. நீங்கள் தான் ஏதாச்சும் வந்து பண்ணணும், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரானமி. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபியூச்சரில் ஃபர்தர் வீடியோஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி கேம் டெவலப்மெண்ட், நீங்கள் பைத்தான் ஸ்கிரிப்டிங் வச்சு கேம்ஸ் டெவலப் பண்ணலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதனால உங்களுக்கு ஒரு ரிசல்டன்ட் அவுட்புட் கொண்டுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்ல வரேன். ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்ஸ்லேயே இப்போ பைத்தான் எக்யூப் ஆகுது. முதல்ல ஜாவா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பைத்தான் வச்சு பண்ணுறதுக்குமே டெவலப்மெண்ட் ஸ்டுடியோஸ் வந்துருச்சு, லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ பைத்தான் வச்சுமே நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒர்க் ஏரியாஸ் ஆஃப் பைத்தான். ஓகே, அது அடுத்த ஸ்லைடில் கோட் லாஜிக்ஸ் கேன் பி பெர்ஃபார்ம் டைரக்ட்லி இந்த சர்வர். அதான் போன ஸ்லைடில் சொன்னது தான், அதுதான் மெயினான ஒர்க் ஏரியா. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒர்க் ஃப்ளோஸில் கொஞ்சமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் ஃப்ளோஸ்னால் இன்றைக்கி நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ், ஒரு ரீட்டைல் ப்ராசஸ், இல்லை ஒரு டெலிகாம் ப்ராசஸ் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு ஒர்க் ஃப்ளோ, ஒரு சொல்யூஷன் டிசைன், ஒரு ப்ராசஸ் மாடல் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ எல்லா பிக் பிஸ்னஸஸுமே அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ளோவாக இருக்கட்டும், ஒரு கோட் ஃப்ளோவாக இருக்கட்டும், ஒரு அசெட் ஃப்ளோ, ஆர்டர் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் ஒரு அசெட், அந்த அசெட்டுக்கு அப்புறம் தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன், டவுன் ஸ்ட்ரீம்ஸில் எல்லாமே பைத்தான் ஸ்கிரிப்டிங் வச்சு ரொம்ப அக்சசபிளாக பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே பைத்தானோட இன்வால்வ்மெண்ட் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா, அதில் ஒர்க் ஃப்ளோஸ் ஒன் ஆஃப் த மேஜர் திங். நீங்கள் இதை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கலாம், கூகுள் பண்ணி படிக்கலாம், நிறையா தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைங்க. உங்களுக்கு இந்த டைமில் இன்னுமே நிறையா டைம் இருக்குது, லாக்டவுனில் வீட்டில் இருப்பீங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் டைம் ஒதுக்கி பார்க்கலாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்லி டேட்டா பேசஸ். ஆமாங்க, நீங்கள் பைத்தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப பேக் அண்ட் எந்த டிபியாக இருந்தாலும் அது கூட கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேக் அண்ட் கனெக்டிவிட்டியுமே கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வரேன். அதுக்கப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் என்ன, பைத்தான் இஸ் பெஸ்ட் ஃபிட் ஆஃப் பிக் டேட்டா அனாலிசிஸ். சூப்பர் பாயிண்ட். ஓகே, இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பாயிண்டாக போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் வந்துட்டு நிறையா பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 வருஷமாக இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ், இந்த டேட்டா சயின்டிஸ்ட், இந்த மாதிரி அந்த எப்படி சொல்ல அந்த ஃபீல்டு, அந்த ஸ்ட்ரீமில் வந்து நிறையா பேர் அவங்க கேரியரை செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஏன்னா அதுதான் ஒரு ப்ரூமிங் ஃபீல்டு. உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அதில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்றது இப்போ வர யங்கர் ஜெனரேஷன்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி இந்த சைடு வர யங்கர் ஜெனரேஷன்ஸ்க்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த டேட்டா அனாலிசிஸ்லேயே அதோட இன்டர்னல் அப்ளிகேஷன்ஸ், அதோட காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நிறையா பைத்தான் வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த இன்டெப்த் பிக் டேட்டா பற்றி அவ்வளோக்கா தெரியாது. உங்களுக்கு முடிஞ்சளவு நான் கேதர் பண்ணி இந்த யூடியூப் ஃபோரம்லேயே ஷேர் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா, பட் அது ஒன் ஆஃப் த எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பற்றி கூட படிக்கலாம். ஓகே, அப்புறம் ஓப்பன் சோர்ஸ், ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், ப்ரொடக்ஷன் ரெடினஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பைத்தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, ஓப்பன் சோர்ஸ்னால் நீங்கள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு கோட் எஃபிஷியன்ட். மோஸ்ட்லி இந்த கிட்ஹப் அதை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிட்ஹப்ல நிறைய ஓப்பன் சோர்ஸ், ஓப்பன் வேர்ஸ் இருக்குது.
அதுக்குள்ளே போகிறப்போ அதில் பைத்தான் கோட் டெவலப்மெண்ட்ஸ் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸில் பைத்தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், ப்ரொடக்ஷன் ரெடினஸ், இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் எண்ட் டு எண்ட் உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி போகுது அப்படின்றதுல இன்பிட்வீன் வர டாஸ்க்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த இடத்துல சில இன்பிட்வீன் குட்டி குட்டி ஆப்ரேஷன்ஸ் வந்து பைத்தான் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம், தேவை இருந்தால் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ரீசெண்ட் ஆஃப் ஃபார் பைத்தான். ஓகே, டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி, அக்செப்டட் ரிசல்ட்ஸ் ஆர் அச்சீவ்ட் வித்தின் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோட். ஆமாங்க, பக்கமாக நீங்கள் கோட் எழுதணுன்ற அவசியமே கிடையாது. சும்மா 2 லைன் 3 லைன் கோட்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அதுதான் பைத்தானோட ஒரு மேஜர் ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் எக்ஸிக்யூஷன் பிகம்ஸ் ஈஸியர் ஆஸ் பைத்தான் ரன்ஸ் வித்தின் இன்டர்பிரட்டர் சிஸ்டம். ஆமாம், ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். Syntax is easily gettable like reading a comic book. ஆமாம், ஒரு இங்கிலீஷ் காமிக் புக்கில் படித்தா ஒரு இன்ட்ரெஸ்டோட படிச்சிங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்குங்களா, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோட பைத்தான் பார்த்தா நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கலாம். நீங்கள் சில லாங்குவேஜ், ஜாவா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஜாவா மாதிரி லாங்குவேஜ்லாம் நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும், ஈஸியாக வராது உங்களுக்கு. உங்கள் சக்திக்கு மீறி எஃபர்ட் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் பூந்து விளையாடலாம், அது வேறு விஷயம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பட் பைத்தான் அப்படி இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அண்ட் கேன் பி ஆப்ரேட்டட் எக்ஸாக்ட்லி ஆன் ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் சச் ஆஸ் விண்டோஸ், மேக், லினக்ஸ். இங்கே மிஸ் பண்ணிட்டேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, விண்டோஸ், மேக் அண்ட் லினக்ஸ் எந்த ஓஎஸ்லையும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஓஎஸ் டிபெண்ட்டும் கிடையாது. பைத்தான் வெர்சஸ் அதர்ஸ், இது என்னன்னா உங்களுக்கு டிசைன் அண்ட் ஸ்கீமா பிஹைண்ட் பைத்தான் ஹேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் போத் பை இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகே, இங்கே என்ன சொல்ல வரேன்னா மோஸ்ட்லி ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க, பைத்தானை கிரியேட் பண்ணவர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதோட கிராமரில் அடிக்ட் ஆகி அதோட போயட்ரியில் அடிக்ட் ஆகி அதை பார்த்து அதோட ரெஃபரன்ஸில் பண்ணியிருப்பாரோ அந்த லாங்குவேஜ். ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கான், ஒரு இங்கிலீஷ் போயட்ரி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கான் பைத்தான் லாங்குவேஜ். அதுதான் மக்கள் சொல்கிறாங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க மக்கள். இந்த இண்டஸ்ட்ரின்றத விட அதிகமாக ஹார்ட் கோர் பைத்தான் டெவலப்பராக இருக்கவங்க சொல்லுவாங்க ஒரு கிண்டலாக. சதர்ஸ் நோ பேரந்தசிஸ் அண்ட் கோலன்ஸ். ஓகே, நீங்கள் மற்ற பேசிக் சி ப்ரோக்ராமாகவே இருக்கட்டும், அதில் வந்து ஒரு கோட் பண்ண செமிகோலன் யூஸ் பண்ணுவீங்க, பிரேசஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தேவையில்ல பைத்தான் ஸ்கிரிப்டில், சிம்பிளாக முடிச்சிடலாம். அதை நம்ம ஃபர்தர் டுட்டோரியல் டீப் டைவ் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு டாபிக்ஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த கோடிங் எப்படி எஃபிஷியண்டாக இருக்கும். நான் எப்படி இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் பற்றி நீங்கள் எதுவுமே தெரியாமல் வந்து உட்காடுறீங்க சிஸ்டம் முன்னாடி, அப்படின்ற மாதிரி உங்களை நான் கன்சிடர் பண்ணிட்டு சும்மா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதனால உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு ஈஸி டு டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ் அண்ட் லூப்ஸ். ஆமாம், ஒரு வித்தின் இண்டென்டேஷனில் நீங்கள் ஒரு கிளாஸாக இருக்கட்டும், ஒரு கண்டிஷன் பிளாக்குக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் டிஃபைன் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு இண்டென்டேஷன்ல உங்களுக்கு ஸ்பெஷல் பேரந்தசிஸ், பிராக்கெட்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது ஸ்கிரிப்டிங், அதுதான். அப்புறம் அஜெண்டா. ஓகே, அஜெண்டாவில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், என்னென்ன டாபிக்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா பேசிக்ஸுமே நம்ம இங்கே பார்த்துருவோம். என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ஃபுல் டுட்டோரியல் சீரீஸ், இந்த ஃபுல் கிராஷ் கோர்ஸ் சீரீஸில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த 3 ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இஸ் தி எண்ட் ஸ்லைட், த கன்க்ளூஷன் ஸ்லைட். இங்கே வந்துட்டு அதுதான் இங்கே என்ன போட்டிருக்கோம்னா, பைத்தான் லாங்குவேஜ் நம்ம பார்க்குற பைத்தான் லாங்குவேஜ் வந்து வில் பி சஸ்பிஷியபிள் டு லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதில் ஃபிட் ஆகிற மாதிரி கோட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த கம்ப்ளீட் சீரீஸில். நம்ம டைரெக்டாக பைத்தான் இன்டர்பிரேட்டரில் அடித்து பார்க்க போகிறதில்ல கோட்ஸை, அதுக்கு பதிலாக ஒரு இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஐடிஇ. அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸும் கூட. ஸோ நிறைய ஐடிஸ் இருக்குது உங்களுக்கு, நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ், தோனி. பட் மோஸ்ட்லி அட்வைசபிள் அண்ட் ப்ரிஃபரபிள் ஐடிஇ வந்து பைச்சாம். எல்லாருமே இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதுதான் பைத்தானுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றது மெஜாரிட்டி ஆஃப் ஃபோக்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கவங்களோட ஒரு கருத்து. அவங்க இதுக்கு தான் ஓட் பண்ணியிருக்காங்க பைச்சாமுக்கு. ஸோ இந்த டவுன்லோட் லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இந்த டாக்குமெண்ட்டோட டவுன்லோட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் கண்டினியூஸாக டுட்டோரியல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?
வெல் ஓகே. ஸோ நம்ம நிறையாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் செஷன்லேயே, ஓகேங்களா. ஸோ இந்த செஷனுக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. நம்ம பேரலாக நெக்ஸ்ட் செஷன்லேருந்து அந்த டவுன்லோடிங், இன்ஸ்டாலேஷன், அப்புறம் மற்றது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். இதுக்கு நடுவில் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஏதாச்சும் பாயிண்ட்ஸும் இதுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் மிஸ் பண்ணதை ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்க பாயிண்ட்ஸும் அது கூட சேர்ப்பாங்க, கான்வர்சேஷன் வளரும். நீங்கள் எனக்கு மெயிலும் பண்ணலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா. ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோஸும் பாருங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கும், கொஞ்சம் நிறையா செஷன்ஸ் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி பைத்தான் பேசிக்ஸை முடிச்சுட்டு நம்ம அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, நான் நெக்ஸ்ட் செஷனில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் அப்புறம் மற்றது எல்லாத்த பற்றியும் போடுறேன், ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், ஓகேங்களா. கீப் சப்போர்ட்டிங், பை.